ஹாய் ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். என்ன அப்டேட் அப்படின்னா டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டபுள் எவிக்ஷன் அப்படின்னா யார் பிக் பாஸ் விட்டு 2 நபர்கள் பிக் பாஸ் விட்டு வெளியே போக போகிறாங்க. யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்னா நமக்கே தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி கமருதீன் அண்ட் ரம்யா ஜோ அவங்க 2 பேர் தான் பிக் பாஸ் விட்டு இந்த வாரத்தில் கண்டிப்பாக வெளியே போக போகிறாங்க. வெளியே கண்டிப்பாக போயிடுவாங்க அப்படிலாம் நம்ம நினைத்து கொண்டு இருந்தோம். ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நம்ம கமருதீன் அவர்களுக்கு சீரியலில் ஆல்ரெடி அவங்களுக்கெல்லாம், ஏன்னா இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுனால சீரியலில் அந்த கேரக்டரில் கண்டிப்பாக வெளியே அதை வேறு யாராவது போட்டிருப்பாங்க. அதனால தான் நம்ம பிக் பாஸில் நம்ம கமருதீன் அவர்கள் வந்தாங்க. இப்போ அந்த இடத்துல காலி ஆகிட்ட நிலந்தரில் நம்ம கமருதீன் அவர்களுக்கு மீண்டும் மழைப்பு வந்திருக்கு. சரி, நீங்கள் இப்போ சீரியலுக்கு வந்துடுங்க, பிக் பாஸில் வேண்டாம் அப்படிலாம் கடைசி, அதாவது எஸ்டர்டே நேற்று வரைக்கும் அப்படி தான் வந்துச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருங்க, நீங்களும் வர வேண்டாம், நீங்கள் சீரியலுக்கு வர வேண்டாம், பிக் பாஸ் வீட்டுக்கு இந்த வாரத்தில் இருங்க, வரக்கூடிய வாரத்தில் இருந்துக்கங்க அப்படின்னு ஒரு பெரிய மெசேஜ் ஒன்று வந்துட்டு உடனே கமருதீனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா பிக் பாஸ் வீட்டை விட சீரியல் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நம்ம நினச்சோம். ஆனால் சீரியலை விட இப்போ பிக் பாஸ் தான் நம்ம கமருதீன் அவர்களுக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு போல். அதனால் சரி, நான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறேன் அந்த மாதிரி நம்ம கமருதீன் அவர்கள் சொல்லிட்டாரு. அடுத்தது யார் அப்படின்னா நம்ம ரம்யா ஜோ. ஏன்னா அவங்களுக்கு காலையிலே ஒரு டான்ஸை போட்டு பயங்கரமாக ஆடல் பாடல் எல்லாமே போட்டாங்க. ஆனால் ரம்யா ஜோ அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை, சரி நீங்கள் தான் வெளியே இந்த வாரத்தில் கண்டிப்பாக எவிக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை பிக் பாஸ் கொடுத்தாலும் நம்ம ரம்யா அவர்களுக்கு தெரியல. ஏன்னா நம்ம எப்படி இந்த வாரத்தில் இருந்துறேன்னா ஃபஸ்ட்டே போகிறது ரம்யா அவர்கள்லாம். ஆனால் இப்போ கூட கொஞ்சம் நாள் வந்து கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் இந்த வாரமும் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னா கஷ்டம் தான், கண்டிப்பாக ரம்யா அவர்கள் போயிடுவாங்க. ஆனால் இதில் விஜய் சேதுபதி 2 பேருக்கு பயங்கரமான ஒரு திட்ட போகிறார். ஏன்னா சரி, கமருதீன் பிக் பாஸ் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. அப்போ அது யார், அடுத்தது யார் அப்படின்னா நமக்கு தெரியல. ஆனால் சான்றவர்கள் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே இந்த வாரத்தில் அவங்க எவிக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லி இப்போ தான் கரண்ட்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை நானே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஐயோடா என்னாச்சுடா, நம்ம நினச்சது கமருதீன் வெளியே போயிட்டாங்கன்னா நம்ம பார்வதி அவர்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக இருக்கும்னு நம்ம நினச்சா, இந்த வாரமும் கமருதீன் அவர்கள் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. சரி, என்ன நடக்க போகுது, சரி நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் எதிர்பாராத விதமாக நம்ம சாண்ட்ரா அவர்களும் ரம்யா ஜோ அவர்கள் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே கண்டிப்பாக எவிக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா ரம்யா அவர்கள் கடந்த வாரங்கள் ஃபுல்லாகவே கொஞ்சம் நாளில் வந்துட்டாங்க. சரி, இந்த வாரமும் இருப்பாங்கன்னு பார்த்தா, ஆனால் இந்த வாரத்தில் அவங்க ஓட்டிங் லிஸ்ட்லேயே ரொம்ப 30,000 ஓட்டிங் லிஸ்ட், அந்த மக்கள் ஓட் பண்ணத லிஸ்ட்டில் அவங்க ரொம்ப லீஸ்ட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க வெளியே போயிடுவாங்க. நம்ம இடத்துல நம்ம கான வினோத் அவர்கள் தான் தொடர்ந்து, அதாவது பார்வதி அவர்கள் இருந்தால் இப்போ கான வினோத் அவர்கள் தான் தொடர்ந்து இருக்கிறாங்க. ஸோ என்னதாக இருந்தாலும் இந்த வாரத்தில் கமருதீன் அவர்கள் பிக் பாஸ் விட்டு வெளியே போகல. ஆனால் இன்னொரு ட்விஸ்ட் என்னதுன்னா, விஜய் சேதுபதி 2 பேரை பயங்கரமாக திட்ட போகிறாரு. யாரை திட்ட போகிறார் அப்படின்னா, நம்ம கமருதீன் அவர்களுக்கும் பார்வதி அவர்கள் 2 பேர். ஏன்னா மைக்கு பிரச்சனைங்க, அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த இதில் யார் அதனால் 2 நபர்கள் அவங்க தான் ஷேராக, ஆனால் அஃபீஷியலாக கண்டிப்பாக நமக்கு இப்போதைக்கு ஷேரு, ஆனால் அஃபீஷியலாக கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நான் நம்ம சேனல்லே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யாரை பற்றி அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்கள பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.